துதியம்பி தத்தியம்பி அப்படின்னா ரெண்டாவது மூணாவது சொல்லிட்டு பானாதிபாத வேதனை சிக்கப்படும் சமாதியாகி அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா நானும் உயிர் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நானே பிராமிஸ் பண்ற நடந்துக்கிறேன். ரெண்டாவது அதினதான வேரமணி சிக்கப்பதம் சமாதியாகி நானும் திருடுத்தனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சபத பண்ற நடந்துக்கிறேன். காமேசு விச்சச்சார வேரமணி சிக்கப்பதம் சமாதியாகி நானும் காமா விபிச்சாரம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சபத பண்ற அப்படி நடந்துக்கிறேன். நாலாவது முசாபாத வேரமணி சிக்கப்பதம் சமாதியாகி நானும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி சபத பண்ற அப்படி நடந்துக்கிறேன். அஞ்சாவது சுராமேரயா மஜ்ஜபமா தட்டானா வேரமணி சிக்காபதம் சமாதியாகி போதை கொடுக்குறா இந்த ட்ரிங்க்ஸோ சாப்பாடுறதோ இவங்கெல்லாம் நானும் சாப்பாட மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ನಾನು ಶಪಥಪಟ್ಟ நடந்துக்கிறேன். ಇದರಿಂದ ನನಗೆ நல்லதாகும், ಎಲ್ಲರಿಗೂ நல்லதாகும். சாதனை அப்படியே ஆகட்டும், அப்படியே இது எல்லாரும் சொல்லி இருந்தா அது மைண்ட் செட்டப் ஆயிடும். சண்டை போட மாட்டாரு, எல்லாம் கேட்டு போயிடும். அதனால நடத்த சரி இருந்தா எல்லாமே கேட்கலாம். இப்ப நடத்த கேட்டு போயிட்டு இருக்கிறதுனால யுத்தம் ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது. நடத்த கேட்டு போயிட்டு இருக்கிறதுனால எல்லா கேட்டும் நடந்து இருக்குது. அதனால இன்னில இருந்த ನಿಮ್ಮ கிராமದಿಂದவே ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாம் நல்லது நடக்கணும், எல்லாரும் சந்தோஷத்தை வாழணும். சாது எல்லாம் சொல்ல சாது சாது சாது. பின்னாடி ஒண்ணு மட்டும் சிங்கிளா அது அவங்க சிலம்பு சுட்டு போறாங்களா? அனைவரும் கிராமத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தூணி ஒன்றியத்தில் மொத்தம் 49
ஆட்சிகளிலே புத்தகங்களால் துவக்கப்பட்ட ஒரு இடமாக கொண்டாடப்பேட்டை திகழ்கிறது என்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வை சிறப்பாகவும் எழுச்சியாகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக ஏற்பாடு செய்து அரசவர் போதிகளில் புத்தருக்கு சொந்தமானது என்கின்ற உறவை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்ற நம்முடைய உங்களில் தோளோடு தோன்றின்று உங்கள் மத்தியில் அன்பாய் உறவாய் எளிமையாகவும் வலிமையாகவும் பாசத்தோடு திகழக்கூடிய நம்முடைய அன்பு அண்ணன் தொழிலதிபர் சீனிவாசன் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்வை நம்முடைய தந்தை பிக்கு புத்தபிரகாஷ் ஐயா அவர்களிடம் பெங்களூர்பேட்டையில் உதவியாளர் ஒன்று புத்தசரி திறக்க இருக்கின்றார்கள். ஐயா நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே அவருக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவருடைய செயலை பௌத்தத்தை பரப்ப வேண்டும், மக்கள் மத்தியிலே பௌத்த சீரர்களை தர்ம அறிவை போதிக்க வேண்டும் என்கின்ற அவர் வாழ்நாள் தொடர் முயற்சியான செயல்படி இருப்பதால் ஐயா ஒத்துக்கொண்டு இந்த பணியில் கால்பதித்திருக்கிறார். ஐயாவையும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் எங்களுடைய கிங்கோபுரா சைனீஸ் ஃபுட் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு வரவேற்று ஐயாவை வழங்குகின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்வில் கிங்கோபுரா சைனீஸ் ஃபுட் என்னென்ன சண்டைகளை இந்த சண்டை கட்டுக்கிட்டே இருப்போம். புத்தரிடாம ஒரு அமைதி, புத்தரிடாம ஒரு சாந்தம். உண்மையாவே புத்தர் என்பது அமைதியும் சாந்தம் நிறைந்த ஒன்றுதான் பௌத்தம். ஐயா சொல்றாங்க, பிரச்சனை எதிர்த்து வருது, குடிச்சிட்டா பிரச்சனை வருது, பொய் சொல்லிட்டா பிரச்சனை வருது, திருட்டா பிரச்சனை வருது, கொலை செய்தா பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் பௌத்தத்துடைய நம்ம அறிவு. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு கொலையில, ஒரு திருட்டுல, ஒரு பொய்யில, ஒரு மது, இதனாலதான் பிரச்சனை தொடங்குது. இந்த பிரச்சனைலாம் தவிர்த்து நான் தமிழை புத்தகத்தை சரணடைந்து என்கிற அடிப்படையில் நாம் வாழ்ந்தாலே நமக்கு எதுவும் வேண்டாம். பௌத்தம் என்பது அன்பை போதிக்கின்றது, அறிவை போதிக்கின்றது, கருணையை போதிக்கின்றது, தனி மனித சுரண்டல் இல்லாமல் வாயசு கற்றுக்கொடுக்கின்றது. இதில் பூஜைகள் இல்லை, புரஸ்காரங்கள் இல்லை, வேண்டுதல் இல்லை. அப்படி மகான் சொன்னார், புத்தர் சொன்னார், படித்தவை கேட்டவை மனச்சாட்சியோடு அறிவோடு எது ஒத்து போகிறதோ அதன்படி நடு என்று சொல்வதுதான் நம்முடைய பௌத்தம். நம்மை ஆய்வுக்கு உட்படுத்த ஒவ்வொரு கருத்தியும் ஒவ்வொரு செயல்படுத்த இது சரியா தவறா செயல் இது நம்முடைய தெரியும். தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க, இதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்றதா பௌத்தம். வேற எதுவும் கிடையாது. பௌத்தத்தில் வந்து நிறைய விஷயங்கள் எதிர்ப்பு தெரிஞ்சே இருக்காது, நம்முடைய மனத்திலே ஆய்வு இதுதான் பௌத்தம். அதே போன்று இந்த குன்ஃபு கலை பௌத்தத்தை அறிவுறுத்தியது. பௌத்தத்தை குன்ஃபுவின் மூலம் இந்த குன்ஃபுன போர்க்கலை, இது 18 கலைகள் சொல்ற ஒரு போர்க்கலை. புத்த பிக்குகள் பயன்படுத்திய ஒரு கலை. அவர்கள் தியானத்தில் இருக்கின்ற போது அவர்கள் உடல் சூழ்நிலையாகவும் அவர்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்று அவர்கள் எதிர்கொள்வது இயற்கையோடு எதிர்கொள்ள வேண்டும், விலங்குகளோடு எதிர்கொள்ள வேண்டும், கொள்ளையர்களோடு எதிர்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எதிர்கொள்வது அதை தற்காத்துக் கொள்வதுதான் அறிக்கை செய்வதில்லை. விலங்குகளிலும் தற்காத்துக் கொள்ள வேண்டும், கொள்ளையர்களிலும் தற்காத்துக் கொள்ள வேண்டும். இது
இதே நாங்கள் தொடர்ந்து என்னுடைய எங்களுக்கு கூப்பு இது தொடர்ச்சியாக நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய மாணவர்கள் வாங்கி காய்ச்சி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வருகை தந்திருக்கிற என்னுடைய மாணவர்கள், என்னுடைய கோச், என்னுடைய ஸ்டூடெண்ட் அவர்களுக்கும் ஆசிரியர் தீபக், தீபக், சுபாஷ், இப்போ எங்கள் ஊரை சார்ந்த சதீஷ் சங்கருடைய மகன் ஜோ, அவருக்கு அவரும் வந்து இங்கே ஊருக்கார் அவரும் ஒரு மாஸ்டர்ஸ். அவர் வந்து ஜோ அவரும் வந்து சதீஷ் சங்கருடைய மகன். இவங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமை பெற வேண்டும், ஒழுக்கத்தை வளர வேண்டும் என்கின்ற செயலை இந்த குரூப்களை பௌத்தத்தை உங்கள் மத்தியில முதலுக்கு சரவம் சொல்லி இந்த கலையை தொடங்குகிறேன். Normal position. Hands open. Normal position. On straight. Position. Arch. Sugi. Position. Normal position. On straight. Position. Arch. Sugi. And super. Normal person. Straight. Back. Skip forward. Left hand forward. Hut. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Back. Lower punch. Left hand forward. Hut. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Middle punch. Hut. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Upper punch. Hut. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Full back. Alright, so lower black, so middle black, so upper black. Alright? So lower, so middle, so upper. Full back. Ready? Keep us it. So lower, middle, upper. One count finish. Okay? Ready? Hut! 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So normal. And super. So normal position. Skip a punch. So side punch. Ready? Hut. Left hand, left hand, left hand. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Cross punch. Ready? Hut. So cross punch. So out it. Ready? Hut. 2, 3, 4, 5, 6, 7, 8.